எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தரமான இளம் ஜெர்சி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாடோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு இளம் தலையீத்து கிடாரிங்க. 2 பல் பட்டிருக்கு. 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணின ஒரு 10 நாட்கள் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். அருமையான ஒரு கலர் மாடுங்க. நல்ல சந்தன பிள்ளைன்னு சொல்லிக்கலாம், இல்லை செவலை மாடுன்னு சொல்லிக்கலாம். நல்ல ரெண்டும் கலந்த கலவை நிறமாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க. நல்ல முகலட்சணமான ஒரு 2 பல் தலையீத்து கிடாரி. கண்டிப்பாக 10 வருஷத்துக்கு மாடாகும். மாட்டை பார்க்கும்போது லைட்டாக உடைச்சல் தெரியுது, ஆனாலும் நல்ல பால் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இன்னும் மாட்டை நம்ம சரியான முறையில் பக்குவம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஈத்துக்கு மாட்டோட உடல் அமைப்பே நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அவங்கவுங்க பக்குவம் பண்ணுற முறையை பொறுத்து தான் இருக்குங்க. இது நல்ல தரமான ஒரு ஜெர்சி மாடாகவே அமைஞ்சிருக்கு. இந்த 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 மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்து ஈத்துக்கு கறவை மாறுபடும் அப்படின்றாரு. ஆவரேஜான கறவை திறனில் நல்ல ஜெர்சி மாடு வேணும், ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க. மாடு எந்த அளவுக்கு சாதுவாக நிற்கிது பாருங்கள். நல்லா ஈத்து மாடு மாதிரியே நல்லா அருமையாக குணமாக நிற்கிது பாருங்கள். யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கங்க. பாருங்கள் அந்த காம்பெலாம் நீவி விடுறாங்க, எந்த அளவுக்கு சாதுவாக நிற்கிது அப்படின்றத. ஸோ மாடு வளர்க்க தெரியாத நண்பர்கள் கூட தாராளமாக இந்த மாட்டை வாங்கி பக்குவம் பண்ணி வளர்த்திக்கலாங்க. நல்லா அருமையான ஒரு கிடாரி. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி நிற்கிது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல சாதுவான ஒரு கிடாரியாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடாகவும் இந்த கிடாரி தெரிவிக்கிறாங்க. ஸோ நல்ல குணமான மாடு. இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள் கிட்டே இருக்குது. மாட்டோட பல்லையும் காட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பல்லு தலைச்சங்கடாரிங்க. கண்டிப்பாக 10 வருஷத்துக்கு மாடாகும். ஒரு 6-7 ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம். மாட்டை நாம் சரியான முறையில் பக்குவம் பண்ணால் அடுத்த ஈத்துக்கு கூட நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாங்க. இவங்களை பொறுத்தளவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு தான். 10 நாளில் கண் இறங்கக்கூடிய அருமையான ஒரு செவலை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன். நல்ல ப்ரீடில் இருக்க ஜெர்சி மாடுங்க, முக்கியமாக அது பார்க்கணும். சுத்தமான ஜெர்சி மாடு நல்ல அருமையான ப்ரீடில் இருக்குது. நல்ல உடல் அமைப்பில் தான் கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 46,500 மட்டும் சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நன்றி.